சார்ந்து இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் தோழர்களாக, நண்பர்களாக இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் நாங்கள் ஒருங்கிணைந்திருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி எளிய மக்களுக்கான தொழில் வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் தொழில் வாய்ப்புகள் இருக்கு. எளிய மக்கள் அவர்களுக்கு சுரண்டப்படுது. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சி சுரண்டப்படுது. உதாரணத்துக்கு பல்வேறு கார்பரேட் கம்பெனிகள் இன்னைக்கு வந்து கான்டாக்சிகளாக இருக்கிறாங்க. அதை எதிர்த்து நிறைய கடன் இருக்கும். அந்த இதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய பிளான் என்னன்னா, நாங்கள் கோவிடுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ணி ரன் பண்ணோம். அதில் நெருக்கடிகள் வரும்போது, கொரோனா வரும்போது அதில் மேற்கொண்டு தாக்கம் பிடிக்க முடியாமல் நாங்கள் கீழே வந்துட்டோம். அதை தாண்டி இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி நிறுவனங்கள், அதை தாண்டி சென்னை மாநகரில் எனக்கு ஒரு சேஃபான டிரைவர் வேணும், எனக்கு எப்பயுமே நான் கூட்டா வரக்கூடிய, என் பக்கத்தில் இருக்கக்கூடிய, நான் எளிமையாக அணுகக்கூடிய, நான் அறிஞ்சு வச்சுக்கக்கூடிய, நான் இப்போ ஊரில் இருப்பேன், என்னுடைய வயசான பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அல்லது எங்களுடைய நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலி இருப்பாங்க, இவங்கள பத்திரமா எப்பயுமே கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். மற்ற இடத்துல ஒரு 1000 ரூபா சார்ஜ் ஆகுதுன்னா ஒரு 1600 ரூபா கொடுக்கறது கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்றக்கூடிய வகையிலும், அல்லது பல்வேறு நிறுவனங்கள்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டா ஒரு கேப் வேணும், இதுக்கான இதை வந்து ஒரு மந்த்லியோ அல்லது வீக்லி பேமெண்ட் அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுல சென்னை மாநகருக்கு நாங்கள் இன்னைக்கு அது 1-to-1 பேசும்போது நாங்கள் சொல்றோம், நாங்கள் மகாபலிபுரத்திலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்ல, மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்ல இண்டிவிஜுவலா எங்களுடைய ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு 25 ஓட்டுநர்கள் தான் நாங்கள் என்ன பண்றோம், வாகனங்கள் ரெகுலரா அவங்களுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய எல்லாருடைய அவங்களுடைய பேரண்ட், அவங்களுடைய சன், அவங்களுடைய டாக்டர்ஸ் எல்லாருமே வெளிநாடுகள் இருக்கக்கூடியவங்க. இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களும் நாங்கள் செக்யூர்டா பார்த்துக்கிறோம். அப்ப அந்த மாதிரியான தொழில் வாய்ப்புகள் இருக்கும்போது, இப்போ நான் சொன்ன மாதிரி கார்பரேட் நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு வேற யாராவது ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போயிடுது, 100 ரூபா பேமெண்ட் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 25 ரூபாய் எடுத்துட்டு அல்லது 30 ரூபாய் எடுத்துட்டு 70 ரூபாய் கீழே டிரைவர்ஸ் வருது. இந்த மாதிரி ஒரு தொழில் வாய்ப்புகள் இருக்கும்போது எங்களுக்கு எங்க இருக்கு அந்த வாய்ப்புன்றது தெரியும். என்னால ஒரு 1 லட்சம் ரூபாய் அந்த தொழில போட முடியும், அது பத்தாது. இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் ரூபாய் அந்த தொழில் வாய்ப்புகள் இருந்தால்தான் அந்த விஷயத்தை கவனம் செலுத்தி ஒரு சில நிறுவனங்களோட என்ன விஷயம்னா, இப்போ வந்து ஒரு நம்ம ஒரு 10 கேப் கொடுக்குறோம்னா ஒரு ஃபியூவல் அலவன்ஸோ இல்லை ஒரு பார்ட் ஆஃப் பேமெண்ட்டோ முதல்ல கொடுக்கணும். அதை நம்ம கூட்டமைப்புல இருந்து கொடுக்குறோம். இந்த விஷயத்தை நம்ம பிசினஸ் எடுத்து பண்றோம்னா அது வரும்போது 70 ரூபா கொடுக்குற இடத்துல ஓட்டுநர்களுக்கு நம்ம ஒரு 85 ரூபா கொடுத்துட்டு ஒரு 15 ரூபா எடுத்துக்க முடியும். மற்ற இடங்களோட ஒரு 15 ரூபா, 100க்கு ஒரு 15 ரூபா வருமான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. நல்ல பேமெண்ட் கிடைக்கும் ஒரு விஷயம். அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் இது எந்த அளவுக்கு சக்சஸா பண்ணிருக்கோம் அப்படின்னா, எந்த இடத்துல பொருளாதாரங்களை சரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தேர்தல் நடக்கிறது தெரியும். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல், இப்போ நடந்த எம்பி எலெக்ஷனுக்கு 40 தொகுதியில் 32 தொகுதிக்கு நாங்கள் தான் வண்டி கொடுத்தோம். ஒரு தொகுதியிலேயுமே கிட்டத்தட்ட 40 வண்டி கணக்கு. இப்போ நீங்க நடக்க போகக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு தொகுதிக்கு 10 வண்டியில் 60 நாள் ஓடுதல், 60 நாள் அந்த வாகனம் இயக்கப்படும். ஒரு தொகுதிக்கு 10 வண்டியிலும் கிட்டத்தட்ட 240 தொகுதிக்கு 2004 வண்டியை இயக்கும். அரசாங்கம் அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 6000 ரூபாய் எக்ஸாம்பிள் பேமெண்ட், பெரிய வண்டி தான் எடுப்பாங்க, இனோவா அந்த மாதிரி 7 சீட்டர் வண்டி 6000 ரூபாய் கொடுக்கும். ஆனா அதை நம்மள்ட்ட பொருளாதாரம் இல்லைனால டெண்டர் எடுக்க முடியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிரைவர்ஸ் வந்து பிரச்சனை கூட டெண்டர் எடுக்கிறோம், கொஞ்சம் பேமெண்ட் கொடுத்தோம், ஒரு 10 பேமெண்ட் கொடுத்தா ஒரு ஹோல் பண்ணிட்டு மீதி பேமெண்ட் நான் கொடுக்கணும். எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி 50% பேமெண்ட் வந்துடும், சில இடங்கள்ல 75% வந்துடும். ஆனா அந்த டெண்டர் எடுக்கக்கூடியவங்க 6000 ரூபாய் ஒரு 4000 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு 60% ஓட்டுநர்களுக்கு வரும். நான் பேமெண்ட் கொடுத்தவங்க போனா 40% அவங்க எடுத்துருவாங்க. ஆனா அந்த வண்டி கொடுக்கறதே யாருன்னா நாங்க தான் கொடுப்போம். இந்த ஒரு டெண்டர் எடுக்க முடியாம, அதாவது ஒரு நாளைக்கு தமிழகம் முழுவதும் அந்த வாகனங்களுக்கு அரசாங்கம் கடைசி எலெக்ஷனுக்கு ஒதுக்குனது 1.20 கோடி ஒரு நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும். அப்ப 60 நாள் அந்த பிசினஸ் நடக்கும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை இந்த தொழில் முனைவோர் கூட்டமைப்பு மூலியமா சில சீசனல்ல இந்த விஷயங்கள் வரும். இப்போ சென்னை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய டேல் சென்டர்ல அடிக்கடி இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும், அரசாங்க சார்பாக நடக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே வாகனங்கள் நாங்கள் தான் சப்ளை பண்ணுவோம், சின்ன கார்ல இருந்து இது வரைக்கும். அப்போ அந்த மாதிரியான நேரங்கள்ல அது கூடுதல் முதலீடுகள் ஒரு செய்வோம். ஆனா அதுக்கான ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 20% வரைக்கும் நமக்கு ஒரு மாசத்துல 2 மாசத்துல வந்துடும். அந்த முழு முதலீடும் திரும்பவும் நம்ம கிட்ட வந்துடும். இந்த மாதிரியான பிசினஸும் நம்ம டாப். ஆனா அதை செய்யறதுக்கு முன்னாடி தொடர்ந்து இது போன்ற நம்ம பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமா, நம்ம கூட்டமைப்பு பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமா, ஏற்கனவே வெண்டார்ஸ் சில கம்பெனிகள்ல எடுத்து அதை நம்ம ரெகுலரா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கவர்மெண்ட்டுக்கு டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ அதற்கான டெண்டர் நேரடியாக நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா வேற ஒருத்தவங்களுக்கு போய் அது மூலியமா தான் நமக்கு வரும். அதை தவிர்ப்பதற்கு அதற்கு தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்திக்குவதற்கு நமக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக நமக்கு நன்றி.